கிருஷ்ணா, இந்த 2 மூட்டை போதுமா? போதுமா. இன்னொரு மூட்டையை எடுத்துட்டு போக வேண்டியதானே? அங்க வச்சா யாருக்காவது விக்கலாம்ல, நம்மளது நல்ல விதைல்ல. சரிங்கய்யா. ஏண்டா வயல்ல இருந்தா? பெருசு, இன்னொரு மூட்டை எடுத்துட்டு வா. அப்புறம் வேற என்னடா விசேஷம்? என்ன விசேஷம் இருக்கு? நீ தான் சொல்லணும். கேட்டியா நீலாம்பரி கிட்ட கல்யாணத்தை பத்தி? கேட்டுட்டேன்டா, ஆனா அவ எதுவும் பதில் சொல்ல மாட்டேங்கிறா. கேட்ட உடனே சாப்பிட்டுட்டு இருந்தவ எழுந்திருச்சு போயிட்டா. என்னவா? என்னன்னு கேட்டா என்னன்னு சொல்றது? அவளுக்கு விவரம் தெரிகிற வயசு வந்த உடனே அவ கண்ணால பார்த்தது என்னோட வாழ்க்கையாச்சே. நீயே இப்படி சொன்னா எப்படிக்கா? என்ன பண்றது? என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் அவளை மாத்த முயற்சி தான் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா அவளால தன்னை சமாதானப்படுத்திக்க முடியல. நீ அந்த பையன்கிட்ட பேசுனியா? இவ விஷயத்தை தெரிஞ்சுக்காம அங்க போய் எப்படி பேசுறது? வீணா ஆசையை வளர்த்த மாதிரி ஆயிடும். உண்மைதான். பிரசாத் சொன்னதை கேட்டதுக்கு அப்புறம் ராத்திரி பூரா எனக்கு தூக்கமே இல்லை. வேலைக்காரிய போய் பார்த்து பேசுறேன்னு சொன்னியே, போய் பேசுனியா? பயப்படுறா, வரல. பிரசாத் கிட்ட நான் தெளிவா பேசிட்டேன். அது ஒன்றும் சீரியஸா எடுத்துக்கிற மேட்டர் மாதிரி தெரியல. நீ எதுக்கும் பயப்படாதக்கா. ஊர் பெரியவங்கெல்லாம் யாரு? அவங்கள பத்தி நமக்கு தெரியாதா என்ன? ஒருத்தனை விட ஒருத்தன் மிஞ்சினவன். அவங்க நம்மள ஒன்னும் பண்ண முடியாது. ரங்கம்மாவ நீ நினைக்கிற மாதிரி அவ்வளவு சாதாரணமா எடை போட்டுறாத. எது எப்படி இருந்தாலும் நிலாவுக்கு சீக்கிரமா கல்யாணம் பண்ணி வச்சுட்டா நல்லதுன்னு தோணுது. நானும் அதான்க்கா நினைச்சிட்டு இருக்கேன். ஆமாண்டா, எனக்கு தெரியாம விதை மூட்டை ஏதாவது எடுத்துட்டு போனியா என்ன? எடுத்துட்டு போலியே. இல்ல, 4 மூட்டை குறைவா இருக்கு. அப்படியா? சொல்றேன், கணக்கு பார்த்து சொல்றேன். எந்த வேலையும் நடக்க மாட்டேங்குது. ரொம்ப வெறுப்பா இருக்கு. ஏதாவது ஐயரை பார்த்து வீட்டுக்கு ஹோமம் பண்ண சொல்லலாமா? ஓகா, மாமா போனதுக்கு அப்புறம் கணபதி ஹோமம் பண்ண. வீட்டை பாத்தியா எப்படி கரியா இருக்குன்னு? இது ஜமீன் வீடு மாதிரி தெரியல, பூத் பங்களா மாதிரி இருக்கு. இன்னொரு தடவை ஹோமம் நடத்தினா நீயும் நம்ம நீலாவும் என்ன மாதிரி கருப்பா மாறிடுவீங்க. டேய், வர வர உனக்கு வாய் ஜாஸ்தி ஆயிடுச்சு. பேசுவியா? இந்த மாதிரிலாம் பேசுவியா? சொல்லு. அக்கா, நீ அடிக்கிறது எனக்கு வலிக்குதுக்கா. ஒன்றும் இல்லை, சும்மா தமாஷ்க்கு. இன்னும் இந்த வீட்லயே எத்தனை நாள் இருக்க போறக்கா? செல்லப்பள்ளியும் இந்த ஊரும் ஒன்னா ஆக போகுது. எல்லையே கிடையாது. மெயின் ரோட்லயே நம்ம இடம் வேற இருக்கு. அதுல 5000 அடியில ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் கட்டலாம். ஷாப் எல்லாம் வாடகை கொடுத்துட்டு நம்ம மேல தங்கிடுவோம். வியாபாரத்துக்கும் வாழ்க்கைக்கும் முடிச்சு போடாதடா, எனக்கு பிடிக்காது. இல்லனா தனி வீடே கட்டிப்போம். முதல்ல இந்த வீட்டை விட்டு நாம போகணும். அதுக்கு உங்ககிட்ட சம்மதம் வாங்குறதுக்காக தான் நான் இப்படி பேசிக்கிட்டு இருக்கேன். நானும் ரொம்ப நாளா இதைத்தான் சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். எங்கேயாவது வெளியில போயிருந்தா நல்லா இருக்கும். நிலாவும் நான் சொன்னதை கேட்காம பக்கத்து ஊர்ல போய் படிச்சிட்டு இருக்கா. வீட்டுக்கு வந்ததுமே அவ ரொம்ப சோர்ந்து போயிடுறா. சொந்த வீட்டை பத்தி அப்புறமா யோசிக்கலாம். வாடகை வீடா இருந்தாலும் பரவாயில்லடா, எங்கேயாவது போயிடலாம்டா. அப்படியே போயிருவோம். அங்கெல்லாம் அமெரிக்கன் டாலர் தான். ரோட்டுக்கு பக்கத்திலேயே பெரிய பில்டிங். பெத்தவங்க இங்க, வாரிசுங்க அங்க. நிறைய பில்டிங் காலியா தான் இருக்கு. ஒரு நல்ல பில்டிங்கை பார்த்துட்டு போவோம். என்ன சொல்ற? சரிடா, ஓ இஷ்டம். சரி, நான் அந்த வேலையை பாக்குறேன். அப்பனா ஒரு 10,000 ரூபாய் அட்வான்ஸ் கொடு. மேடம் கொஞ்சம் லெஃப்ட் திரும்புங்க மேடம். அப்படிதான் மேடம். இது ஓகே மேடம். கொஞ்சம் பெண்ட் பண்ணுங்க மேடம். கொஞ்சம் ஃப்ரெண்டுக்கு வாங்க மேடம். இன்னும் கொஞ்சம். ஓகே மேடம். ஓகே மேடம். உங்க ஃபேஸ் கொஞ்சம் லெஃப்ட் ஹேண்ட் படுங்க மேடம். உங்க லெஃப்ட். இது ஓகே மேடம். கொஞ்சம் பெண்ட் பண்ணுங்க. இன்னும் கொஞ்சம். இது ஓகே மேடம். இது கரெக்டா இருக்கு. மேடம் இங்க பார்த்து விலைக்கு ஏத்துங்க. உன்னை பார்த்தா விலைக்கு எப்படி ஏத்துறது? ஓகே. இங்க ஒரு தடவை பார்த்துட்டு அப்புறம் அங்க ஏத்துங்க. ஓகே. வாவ், சூப்பர் ஆண்டி. நீங்க இந்த மாதிரி பட்டு புடவை கட்டிக்கிட்டு விளக்கேத்திக்கிட்டு இருந்தா தீபாவளிக்கு விளக்கேத்துற சினிமா ஸ்டார் மாதிரி இருக்கீங்க. போதும்பா, நீயும் பாராட்டும். உண்மைதான் ஆண்டி. ஏதோ படத்துல வர பாட்டு மாதிரி இந்த பட்டு புடவைய கட்டினதுல அந்த பட்டுப்பூச்சிக்கே ஜென்மம் தன்யமாயிடுச்சு. அட போப்பா, இது ஒண்ணும் பட்டு சேலை இல்ல,
இது சாதாரண நார்மல் சாரி நான் தான். சொன்னது பட்டு புடவைய பத்தி இல்ல ஆண்டி, உங்க அழக பத்தி. நீங்க அழகா தேவதை மாதிரி இருக்கீங்கன்னு நான் சொன்னா நீங்க பட்டு புடவை பத்தி பேசிட்டு இருக்கீங்க. சார் ஒரு நிமிஷம் இந்த சைடு டேய், பாருங்க. சிவா. ஒரே தடவை இந்த பக்கம் பாருங்க. அத சார், ஒரே ஷாட் எடுத்துக்கிறேன் ஒழுங்கா சார். நிப்பாட்டுங்க. ஹீரோ மாதிரி இருக்கீங்க சார். இந்த பக்கம் திருப்பன்ற. சரி சரி என்ன மேடம் சார் எடு, நீங்க? மேடம் எடு, நல்லா ஃபுல்லா எடு. ஆண்டி கொஞ்சம் மேடம், ஸ்மைல் மேடம். ஆண்டி கொஞ்சம். அட போதும்பா, ரொம்ப பண்றேன், எனக்கு இங்க கூச்சமா பாருங்க இருக்கு. ஆண்டி, அது சரி, விளக்கு எதுக்காக ஏத்துறீங்க? வீடியோவையும் வேற எடுக்க சொல்லிருக்கீங்க. ஓ இதுவா? நாளைக்கு டவுன் ஹாலுக்கு சென்னையில இருந்து மினிஸ்டர்ஸ் வர போறாங்க. அவங்க முன்னாடி நான் விளக்கேத்தணும், அதான் பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். வாவ், தட்ஸ் கிரேட். ஆனா இந்த விஷயத்தை என்கிட்ட சொல்லவே இல்லையா ஆண்டி? ஒரு நிலா வந்து விளக்கேத்தன மாதிரி இருக்கும். நீங்க விளக்கேத்துறத பார்த்து. நல்ல ஆளுப்பா நீ. பாத்தீங்களா ஆண்டி, நான் பேசினாலே அத புகழ்னு நீங்க சொல்றீங்க. பார்த்தா உங்களுக்கு 25 வயசுக்கு மேல இருக்காது. ஆ ம் அதனாலதான் உங்களையே விளக்கேத்த சொல்லிருக்காங்க. போது வெங்கட், உன்னோட புகழ் இன்னைக்கு லிமிட்டை தாண்டியே போயிடுச்சு. போய் டிஃபனை சாப்பிடு. சிவா, அதை டிவிடியா பண்ணி வை, சாயந்தரம் பாக்குறேன். ஓகே மேடம். வா. என்ன இன்னும் டிஃபன் வைக்கலையா? இல்ல மாம். கமலா, டிஃபன் ரெடி ஆயிடுச்சு மேடம், எடுத்துட்டு வரேன். சீக்கிரமா கொண்டு வா. ஆண்டி, நீங்க அவசரப்பட்டு முன்னாடியே பிறந்துட்டீங்க. அப்படி இல்லன்னா வெங்கட், நான் இப்பதானே சொன்னேன் உன்னோட லிமிட்ஸை தாண்டி ரொம்ப தூரம் போயிட்டேன்னு. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? முதல்லயே பிறந்துட்டா ஏன்னா இந்த ஜெனரேஷன்ல கேர்ள்ஸ் போடுற மாடர்ன் Dress உங்களுக்கு ஈஸியா ஃபிட் ஆயிடும்னு சொன்னேன். நீங்க அதை போட்டுக்க முடியலையேன்னு தான் என் கவலை. ஆமா மம்மி, நான் போட்டுக்கிற ஜீன்ஸ் உங்களுக்கும் நல்லா இருக்கும். நிம்மி, நீ அவனுக்கு ஜால்ரா போடாத. இப்ப மட்டும் உன் மம்மி ஜீன்ஸ் போட்டுட்டு வந்தா பார்க்க சகிக்காது. உங்களுக்கே இவ்வளவு வயிறு எரியுது. அழகா இருக்கிறவங்க எந்த Dress போட்டாலும் அழகா தான் இருக்கும். அதனாலதான் என்னை விலைக்கேத்துறதுக்கு இன்வைட் பண்ணிருக்காங்க. ஆமா, நீ 50,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணதுனால தான் உன்னை கூப்பிட்டாங்க, இல்லைன்னா உன்னை ஏன் கூப்பிட போறாங்க? வாங்கிக்கிட்டா மட்டும் உங்களை யார் கூப்பிடுவாங்க? மாமா பையங்கிறதுனால தலை குனிஞ்சு தாலியை கட்டிக்கிட்டேனே தவிர, இல்லன்னா நான் உங்களை கல்யாணம் பண்ணிருப்பேனா? இல்லன்னா எம்ஜிஆரையோ சிவாஜியோ கட்டிருப்பியா? அவ்வளவு சீனியர்ஸியா? இந்த காலத்துல இருக்கிற ரஜினிகாந்த், கமலஹாசன். கரெக்ட் மாம். போதும், சும்மா பசங்க சிரிக்கிறாங்க. கரெக்டா நான் கம்ப்யூட்டர் முன்னாடி இருக்கும்போதே ஃபோன் பண்றேன். அது எப்படி உனக்கு தெரியும் நான் கம்ப்யூட்டர் முன்னாடி தான் இருப்பேன்னு? ஆனா நீ எப்பவுமே கம்ப்யூட்டர் முன்னாடி தானே இருப்ப. 24 மணி நேரமும் நீ அது கூட தான் பொழுத போக்குவியே. இதுல வேற தனியா ஸ்பெஷலா சொல்லணுமா நீ அங்க இருப்ப இங்க இருப்பன்னு? சரி சரி, நான் எப்ப ஃபோன் பண்ணாலும் உங்க வீட்லயே எடுக்க மாட்டாங்க. அப்புறம் பண்ணணும்னா நீ தான் முதல்ல பண்ணணும். சரி, இப்ப எதுக்கு ஃபோன் பண்ணிருக்க? என்ன விசேஷம்? அது சரி, இது வரைக்கும் எத்தனை மாப்பிள்ளை பார்க்க வந்திருக்காங்க? அடிச்சு வாய் மூடு. அம்மா ஏதோ சும்மா கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைச்சாங்க. ஆனா இப்பெல்லாம் அதை பத்தி பேசுறது கூட இல்ல. எனக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு. நீலு, என்னோட வாய்ஸ் உனக்கு சரியா கேக்குதா? நல்லாதான் கேக்குது. இல்லையே, சரியா கேளு. மூக்கால பேசுற மாதிரி தெரியல. அந்த மாதிரி எதுவும் தெரியல, கிளியரா தான் இருக்கு வாய்ஸ். எனக்கு ஜலதோஷம் பிடிச்சிருக்கு. உங்க ஊருக்கு தான் வரலான்னு இருக்கேன். சளி பிடிச்சும் எங்க ஊருக்கு எதுக்கு வரணும்? ஏதாவது டாக்டரை பார்க்க போ. அதுக்கு இல்லடி, உங்க சின்னத்த வீட்ல ஏதோ டாக்டர் உருவாயிருக்காராமே. வந்தா ஏதாவது மெடிசன் கொடுப்பாருந்தா. அவரு நல்லா பாப்பாரு, வா. பூஜா, சளி பிடிச்சா இவ்வளவு தூரம் வர வேணாடி, ஒர்க் அவுட் ஆகாது. ஏதாவது மென்டலி பெரிய பிரச்சனை இருந்தா வா, நான் ட்ரீட்மெண்ட் கூட்டிட்டு போறேன். ஹர ஹர மகாதேவ். நீலு, நீ ஜாக்கிரதையா இருடி. ஏற்கனவே சகப்பா அழகா இருக்கான்னு வேற சொல்ற. நீ வலையில மாட்டிக்க போற. அந்த அளவுக்கு சீன் இல்ல. உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லலான்னு தான் ஃபோன் பண்ண. என்னடி சொல்லு. அந்த ரங்கம்மா மகன் ரொம்ப டார்ச்சர் பண்றான்டி. எங்க அம்மாக்கு ஒரு கமிஷனரை நல்லா தெரியும். நாம அவர்கிட்ட ரிப்போர்ட் பண்ணலாம். வேணாண்டி, அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் வேணாங்கிறாங்க அம்மா. இப்படி அமைதியா இருக்க கூடாதுடி. அப்படிப்பட்டவங்கள ரொம்ப டேஞ்சர். இந்த மாதிரி இன்ஸ்டன்ட்ல எத்தனை பேர் செத்துருக்காங்கன்னு தெரியுமா? அவ அந்த அளவுக்கு ஒன்றும் டேஞ்சரஸ் கிடையாதுடி.
போலீஸுங்கிற பேரை எடுத்தாலே அவன் ரொம்ப பயப்படுறான். ஒருவேளை அடி வாங்கியிருப்பான்னு நினைக்கிறேன். பூஜா எங்க மேல இருக்காளா? தெரியல மேடம். வேற என்ன டிஃபன் பண்ணிருக்க? வடை பண்ணிருக்கேன். சரி எடுத்துட்டு வா. என்னங்க என்னோட செல்போன் எடுத்து கொடுங்க. இருந்தாலும் எங்க மாமாலாம் இருக்காங்கல்ல, அவங்க பாத்துப்பாங்க. ஏய் நீலு, அம்மா கால் பண்றாங்க, ஒரு நிமிஷம் நீ லைன்ல இரு. சொல்லுங்க மம்மி. அம்மா நீ எங்க இருக்க? மேல ரூம்ல தான் இருக்கேன். கொஞ்சம் கீழே வரியா? உடனே வந்துடுறேம்மா. ஏய் நீலு, அம்மா கூப்பிடுறாங்க, நான் வந்துட்டு உடனே கால் பண்றேன். நீ வீட்ல தானே இருப்ப? ஏதாவது எமர்ஜென்சினா தான் உங்க அம்மா கால் பண்ணிருப்பாங்க. எதுக்கோ சிவனை வேண்டிக்கிட்டு போ, சரியா? மறுபடியும் ஆரம்பிச்சிட்டே உன் சிவனை பத்தி. இதுக்கு முன்னாடி அப்படிதான் சொன்னேன், இப்ப என்னாச்சு? ஒரு கிளாஸ் ஜூஸ் அதிகமா சாப்பிட்டுட்டேன், அவ்வளவுதான். அதுவும் சீரியஸ் மேட்டர் தானடி. குண்டாயிடுவ, கல்யாணம் நடக்காது பாத்துக்கோ. பாய் மூடுறி. ஓகே பாய். பாய். கொஞ்ச நாளா நீ ஏரோபிக்ஸ்க்கு போறல? மம்மியோட ஆக்டிவிட்டீஸ், திங்கிங் எல்லாமே எங்க டாடி. என்ன பூஜா, எப்பவும் டிஃபன் சாப்பிட கரெக்டா வர மாட்டேங்கிற? உன்னை ஸ்பெஷலா கூப்பிடணுமா? என் ஃப்ரெண்ட் கிட்ட போன்ல பேசிட்டு இருந்தேன். இவளுக்கு வர வர கம்ப்யூட்டர்ல சாட்டிங் அதிகமாயிடுச்சு மம்மி. இங்க பார், இனிமே சாட்டிங்ஸ் போன் எல்லாம் பந்த். உனக்கு நான் மாப்பிளைய பாத்திருக்கேன். ஆனா என் டிகிரி இன்னும் முடியலையே மம்மி. இந்த இயர் முடிஞ்சிரும்ல, எக்ஸாம் முடிஞ்ச உடனே ஜூன்ல முகூர்த்தம். நான் கல்யாணத்தை பத்தி இன்னும் எதுவும் யோசிக்கல மம்மி. யோசிக்க வேண்டியது நான், மேரேஜ் பண்ணிக்க வேண்டியது நீ. என் மேரேஜ் விஷயத்துல என்னோட பெர்மிஷன் வேண்டாமா? கேட்க மாட்டேன். உங்க ஜெனரேஷன்ல உள்ள பசங்க எல்லாம் ஆத்திரப்படுவீங்களே தவிர யோசிக்க மாட்டீங்க. பையன் யாருன்னு சொல்லாம அவன் மேல ஏன் கோவப்படுற? மேரேஜ் விஷயத்துல அவ இஷ்யூ பண்ண கூடாதுன்னு தான் முதல்லயே சொல்றேன். சரி சரி, முதல்ல மாப்பிள்ளை யாருன்னு சொல்லு. அது யாருன்னு தெரிஞ்சா அவளுக்கு இன்ட்ரெஸ்ட் வரலாம்ல. என்னோட வருங்கால பிரதர் யாருன்னு சொல்லுங்க ஆண்டி. சென்ட்ரல் மினிஸ்டர் சாம்ப சிவராமனோட பையன் பால். அவனா? ஸ்மார்ட் பாய். ஆமா, உன் கல்யாணத்துல பாத்திருக்கல, ரொம்ப ஸ்மார்ட். அவங்க அப்பா சென்ட்ரல் மினிஸ்டர் ஆனதுக்கு அப்புறம் அவங்களோட கான்ட்ராக்ட்ஸ் எல்லாம் அவன் தான் பாத்துக்கறான். இயர்லி 2000 crores டர்ன்ஓவர் இருக்கும். அப்படிதானே வெங்கட்? ஆமா ஆண்டி, ஈஸியா வரும். அது சரி, டவுரி எவ்வளவு கேக்குறாங்க? டவுரின்னு எதுவும் மென்ஷன் பண்ணல. பொலிட்டிக்கல் லீடர் ஆச்சே, பப்ளிக் இஷ்யூ ஆயிடுமேன்னு யோசிக்கிறாரோ என்னவோ. பட் நானே ப்ரப்போஸ் பண்ணிருக்கேன், பாதி சொத்தை பூஜா பேர்ல கல்யாணத்துக்கு முன்னாடி எழுதி கொடுக்கலான்னு. இன்னைக்கு இல்லனாலும் என்னைக்காவது இவங்க 2 பேருக்கும் நம்ம ஷேர் பண்ணி தானே ஆகணும். இருந்தாலும் அவர் பண ஆசை பிடிச்சவர், ஒரு ஃபைலுக்கு இவ்வளவுன்னு பணம் கேட்கிறவரு. யார் எப்படி சம்பாதிச்சா நமக்கு என்ன வந்தது? இப்ப இருக்கிற மினிஸ்டர்ஸ்ல சாம்பசிவம் ரொம்பவே பெஸ்ட். நம்ம சம்பந்தப்பட்ட ஃபைல்ஸ்க்கு அவர் 1 ரூபாய் கூட வாங்கல தெரியுமா? இப்ப சம்பாதிக்கிறது எல்லாமே கான்ட்ராக்ட்ஸ் மேலதான். அவரு சொந்தமா ஃபிளைட் கூட வாங்க போறதா சொல்றாங்க. அதெல்லாம் சும்மா வெறும் பேச்சுதான். ஆஃப்டர் ஆல் 2000 கோடி டர்ன் ஓவருக்கு ஃபிளைட்டை மெயின்டைன் பண்ற தகுதி வந்துருமா அந்த கம்பெனிக்கு? எல்லாருக்கும் கெப்பாசிட்டி இருந்துதான் வாங்குறாங்களா காரை? ஒரு தடவை போய் ஷோரூம்ல பாருங்க, பக்கோடா வாங்குற மாதிரி வாங்குறாங்க. ஃபிளைட் வாங்குறதுல ஒரு விஷயமா? நம்ம பூஜை தனி ஃபிளைட்ல வந்தா எவ்வளவு பந்தாவா இருக்கும், ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. பந்தாவா தான் இருக்கும். முதல்ல பொண்ணுக்கு ஓகேவான்னு தெரிஞ்சுக்க. இந்த மாதிரி பேசுறதுதான் எனக்கு கடுப்பா இருக்கு. லோ கிளாஸ் பீப்புள் மாதிரி பேசாதீங்க. அவளுக்கு என்ன பிடிக்கும்னு எனக்கு தெரியாதா? ஐயரை கூப்பிட்டு முதல்ல முகூர்த்தனால குறிக்க பாருங்க. சாம்ப சிவராமனுக்கு சொல்லி அனுப்பணும். அம்மா, என் கல்யாண விஷயத்துல கல்யாணத்தை நடத்துற ஐயருக்கு இருக்கிற மரியாதை அளவுக்கு கூட எனக்கு இல்லையாமா? இதுக்குதான் உன்னை பார்த்தாலே எனக்கு கோவம் வருது. லாஜிக்கா பேசுவ, ஆனா உனக்கு என்ன விருப்பம்னு சொல்ல மாட்டேன். எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்ல. எதனால? ஏன்னா நான் இன்னும் கல்யாணத்தை பத்தியே யோசிக்கல. இப்ப யோசி. அம்மா, எனக்கு இன்னும் படிக்கணுமா? கல்யாணத்துக்கு அப்புறம் படிச்சுக்கோ. நான் என்ன பண்ணணும் நீங்க ஏன் சொல்லிட்டு இருக்கீங்க? அது உன் மேல வச்சிருந்த அஃபெக்ஷன். லைஃப்ல நீயா டெசிஷன் எடுக்கிற அளவுக்கு இன்னும் மெச்சூரிட்டி வரல. எனக்கு மெச்சூரிட்டி இல்ல நீங்க தான் சொல்லிட்டு இருக்கீங்கல்ல, அப்புறம் எதுக்குமா எனக்கு இப்பவே கல்யாணம்? Never talk like this in front of me. ஒரு சின்ன விஷயத்துக்கு ஏன் இவ்வளவு கோவப்படுற? பெத்த பொண்ணு அம்மா கிட்ட இப்படி பேசக்கூடாதா? இந்த மேட்சை இந்த ஸ்டேஜுக்கு கொண்டு வரதுக்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன்னு தெரியுமா உங்களுக்கு? பூஜா, எதுக்கு மம்மி இப்படி டிஸ்கரேஜ் பண்ற? என்ன பாரு, மம்மி பேச்சை கேட்டு மேரேஜ் பண்ணிட்டு நான் இப்ப சந்தோஷமா இல்லையா? அப்படி அவளுக்கு அறிவுரை சொல்லிடி.
வர வர அப்பாவும் பொண்ணு ஒரே மாதிரி பேசுறாங்க. எப்ப பாரு என்ன எதிர்த்து பேசிட்டே இருக்கா. மம்மி கீதா நில்லு. என்கிட்ட எதுவும் சொல்லாதீங்க, அவகிட்ட சொல்லுங்க. ஏப்ரல்ல அவளுக்கு என்கேஜ்மெண்ட். ஏன்பா அம்மா இப்படி லேடி ஹிட்லர் மாதிரி பேசிட்டு போறாங்க? என் கல்யாணத்தை பத்தி நான் எதுவும் பேசக்கூடாதா? அம்மா யோசிச்சுதான் எல்லா டெசிஷனையும் எடுப்பாங்க. நீ எதுக்காக இப்படி பேசுற? அவங்கள எதுக்கு இப்படி கோவப்படுத்துற? நீங்களே சொல்லுங்கப்பா, நான் அப்படி என்ன தப்பா பேசிட்டேன்? அம்மா பூஜா, உன்னை அவ இன்னும் டார்ச்சர் பண்ணுவான் தான் அவகிட்ட நான் அப்படி பேசினேன். பட் உங்க அம்மா சொல்றதும் கரெக்ட் தாம்மா. உன் நல்லதுக்கு தானே அவளும் சொல்றா. நான் சொல்றதை கேளுமா, கல்யாணம் பண்ணிக்க. எனக்கு ரிச்னஸா இருக்கிறவங்கள பிடிக்காது. அவங்க ரிச்னஸா இருந்தா உனக்கு என்ன? தெரியல, எனக்கு ஏன் அப்படி தோணுதுன்னு தெரியல. அறிமுகம் இல்லாத ஆளு கூட லைஃப் லாங் வாழ்றதுக்கு எனக்கு இஷ்டம் இல்லப்பா. சரி, உன்னோட ப்ராப்ளம் அவனை பத்தி தெரியாதுங்கிறது தானே. வா இப்பவே போலாம். ஒரு நாள் அங்க இருந்தேன்னு வச்சுக்க, யாரை எப்படி வழிக்கு கொண்டு வரணும், யார்கிட்ட எப்படி பேசணும்னு தெரிஞ்சிடும். அங்கிள் டிஃபன் சாப்பிடலையா? பசி இல்லப்பா. ஐயோ, ஏன் இப்படி அப்செட் ஆகுற பூஜா? இப்ப என்ன ஆச்சு? யாரும் என்ன புரிஞ்சுக்கவே இல்லையே. என்னால புரிஞ்சிக்க முடியுது. அப்ப நான் எதுக்காக வேண்டான்னு சொல்றேன் சொல்லு. பொலிட்டீஷியன்ஸ் மேல உனக்கு நல்ல அபிப்பிராயம் இல்ல. ஐ எம் ரைட்? எக்ஸாக்ட்லி. ஆனா இந்த விஷயம் ஏன் மம்மிக்கு புரியவே மாட்டேங்குது. சரி, நீ யாரையாவது விரும்புறதா இருந்தா சொல்லு, நான் ஆன்ட்டி கிட்ட பேசுறேன். இது வரைக்கும் அந்த மாதிரி யாரும் இல்ல. யாருமே இல்லையா? ஆர் யூ ஷூர்? ஷூர். அப்போ எந்த புருஷனும் இல்லைன்னா அக்கா புருஷன் தான் பெஸ்ட். அப்போ என்ன கட்டிக்கிறியா நீ? தமிழ்த்தாயின் மடியில் தவழ்கின்ற உருவாய் மண்மீது மலர்கின்ற மல்லி மலரே, கார்த்திகை மாதம் உன் பார்வை விழியால் பொந்தீபம் ஏற்றி ஒளி வீசவா. உன் மெல்லச் சிரிப்பு பொன்முத்துச் சரங்கள், உன் வார்த்தை நளினம் சிங்கார ஸ்வரங்கள். நீ அல்லவா பொன் தேவதை, உன்னை